இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் இந்த நம்பிக்கை நேரத்திலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு நல் வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். 88ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பிரியமானவர்களே, நம்பிக்கையை இழந்த நிலைமையில, நம்பிக்கை அற்று போன நிலைமையில, நீங்கள் நம்பின தாய் தகப்பன் உங்களை கைவிட்ட நிலைமையில, நீங்கள் நம்பியிருந்த கணவன் உங்களை கைவிட்டு ஏமாற்றின நிலைமையில, நீங்கள் நம்பியிருந்த மனைவியால கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் ரட்சிப்பின் தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வல்லமை உள்ளவர். இரவும் பகலும் அவரை நோக்கி ஓயாமல் கூப்பிடுகிற ஜனங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் உங்கள் வேண்டுதல்களை கர்த்தரிடத்துக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நாளில் கர்த்தர் பதில் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்கள் சூழ்நிலைகளை மாற பண்ணுவார். விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. நம்பிக்கையை விட்டு விடாமல் விடாத ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை தேவன் மேல் இருப்பதாக. பிரியமானவர்களே, இரவும் பகலும் நம்பிக்கையோட கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட இந்த சிறிய ஜெபத்தில இணைந்து கொள்ளுங்கள். மகத்துவங்களை காண்பீர்கள். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, ரட்சிப்பின் தேவனை நோக்கி இரவும் பகலும் ஓயாமல் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களா? விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களா? இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருக்கிற இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பீராக. ஆண்டவரே, சுகம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு சுகத்தை பேசி ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கணும்னு காத்திருக்கிறார்கள். அற்புதத்துக்காக ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறேன். இப்ப நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். சூழ்நிலைகளை மாற பண்ணுகிற தேவனுடைய வல்லமை இவர்கள் கூப்பிடும் பொழுதே இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, நீர் இவர்களுடைய சத்தத்தை கேட்டு பதிலளிப்பீராக. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூல ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இரவும் பகலும் உங்கள் சத்தத்தை ஓயாமல் தேவனிடத்திலே உயர்த்துங்கள். கர்த்தர் அதை கேட்டு பதிலளிப்பார். இதோ அடுத்த நம்பிக்கை நேரத்திலே ஒரு நல்வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரையிலும் விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர்